வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, லட்சுமி யோகம் நல்ல பொருளாதாரம் உண்டு பற்றி பார்க்கலாங்க. இந்த லட்சுமி யோகம் இருக்கு அப்படின்னா நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும், நல்ல பணம் சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கு அப்படின்னா சொத்து பத்து சேரக்கூடிய அமைப்பு, ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு தரக்கூடிய யோகமே இந்த லட்சுமி யோக அமைப்பாகுங்க. அவங்களுக்கு பாருங்க, பிறந்ததுல இருந்து அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு நடுத்தரம்பு குடும்பத்துல இருந்தாலும் சரிங்க, ஒரு சின்ன நடுத்தரம்பு குடும்பத்துல இருந்தாலும் இந்த லட்சுமி யோகா கிரக அமைப்பு இருந்தா அந்த திசா வர காலங்கள்ல அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல செலுசெலுப்பா வசதி வாய்ப்பா கூடுதலா வந்துகிட்டே இருக்கும். நல்ல கோடிகள்ல புழங்கக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நான் முன்னோர்கள் மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க. சரி, இந்த லட்சுமி யோக கிரக அமைப்பு எப்படி இருக்கும், என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அந்த லட்சுமி யோகத்தை அந்த ஜாதகருக்கு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு பார்க்க லட்சுமி யோகத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, அந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி, அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி அந்த லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானாதிபதிகளோடு சம்பந்தம் பெறும்போது இந்த லட்சுமி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு. திரிகோணாதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி, இந்த ஸ்தான அதிபதிகளோட சுகாதிபதியான 4ஆம் இடத்து அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றிருக்கணும். பார்வை, சேர்க்கை அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது, சமசத்தமாய் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது, அல்லது 4ஆம் அதிபதி நின்ற ஸ்தானத்துக்கு திரிகோண ஸ்தானத்தில் இந்த திரிகோணாதிபதிகள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு இந்த லட்சுமி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கிரக அமைப்பு அவங்கள திசா காலங்களில் மிகுந்த ராஜ யோகத்தை தரும், நல்ல பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் வீடு மனை குறிக்கக்கூடிய பாவம், சுகஸ்தானம் அப்படின்னு இல்லைங்களா. சுகஸ்தானத்தை அந்த ஜாதகர் எந்த அளவுக்கு சுகத்தை அனுபவிப்பார், எந்த அளவு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த 4ஆம் அதிபதியோட அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்களான பஞ்சமாதிபதியோ அல்லது பாக்யாதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ ஒன்று சேர்ந்து இருப்பதோ அல்லது பார்வை செய்வதோ அல்லது நட்சத்திர பரிவர்த்தனையில் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் அது லட்சுமி யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க, லக்னாதிபதி யாரு, செவ்வாய் பகவான் ஆவார். 4ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு, சந்திர பகவான் ஆவார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு, சூரிய பகவான் ஆவார். 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு, குரு பகவான் ஆவார். சரிங்களா. இப்போ 4ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவானோட செவ்வாயோ அல்லது சூரியனோ அல்லது குருவோ, இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கும் போது அந்த 4ஆம் அதிபதியான சந்திரனோட குரு பகவானோ செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ பார்வையோ சேர்க்கையோ சார பரிவர்த்தனையிலையோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க சம்பந்தப்பட்ட திசா காலங்களில் லட்சுமி யோகத்தை தரக்கூடிய அமைப்புங்க. அதே போல ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கிர பகவான் ஆவார். 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஆவார். 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஆவார். 9ஆம் இடத்து அதிபதி யாரு, சனி பகவான் ஆவார். இந்த 4ஆம் இடத்து அதிபதியோட சுக்கரனோ புதனோ சனியோ பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருந்தா அவங்களுடைய திசா காலங்களில் நட்பலன்கள் யோகமான பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ சூரிய பகவானும் சனி பகவானும் பகை கிரகமாச்சே, அவங்க சம்பந்தம் பெறும்போது இந்த ரிஷப லக்னத்துக்கு பிரச்சனை கொடுத்துறாதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால வீடு மனையை குறிக்கக்கூடிய பாவமும் அப்படிங்கிறதுனால சனி பகவான் இவருக்கு பகை கிரகமாகவே இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகாதிபதி அப்படிங்கிறதுனால ரிஷப லக்னத்துக்கு சனியோட சூரியன் இணைந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் சனியோட சூரியன் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு நட்பலன்கள் யோகமான பலன்கள் கொடுக்குங்க. சனி பகவானுக்கு உண்டான ஆதிபத்தியம் என்ன, அந்த ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இதுக்குண்டான நட்பலன்களும் 4ஆம் இடத்துக்கு உண்டான நட்பலன்களும் அந்த லக்னத்துக்கு அவர் ராஜ யோகாதிபதி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய திசா காலங்கள் மிகுந்த ராஜ யோகத்தை பொருளாதார வளர்ச்சி
தொழில் மூலயமா முன்னேற்றத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு உண்டுங்க. ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லைங்களா, அப்படிங்கிறதுனால ஜீவன ஸ்தானத்துக்கு அதிபதி, கர்மாதிபதி, கர்மஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் தொழிலுக்கும் காரகர் அப்படிங்கிறதுனால தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும். தொழில் மூலயமா பொருளாதார வளர்ச்சி, லட்சுமி யோகத்தை தொழில் மூலயமா தரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புல வந்துருங்க. அதுவே அவங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ தனுசு லக்னமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பாருங்க, தனுசு லக்னத்துக்கு அதிபதி யாரு? குரு பகவான் ஆவார். 4ஆம் இடத்தான சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? அதே குரு பகவான் ஆவார். 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்துக்கு சூரிய பகவான். இந்த அமைப்புல பாருங்க, 4ஆம் இடத்துக்கும் லக்னாதிபதி அமைப்பு அப்படிங்கிற அந்த பாவத்துக்கும் அவரே அதிபதி அப்படிங்கறதுனால இங்க லக்னாதிபதியான இந்த குரு பகவான் இந்த தனுசு லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு செவ்வாயோடையோ சூரியனோடையோ சம்பந்தம் பெறும்போது மிகுந்த ராஜ யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பிரித்து எடுத்து பார்த்தோம்னா அந்த 4ஆம் இடத்து அதிபதியோட நம்ம லக்னத்துக்கு யோகாதிபதியான லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெறும்போது அவங்களுடைய திசா காலங்களில் ஜாதகருக்கு மிகுந்த ராஜயோகம், பொருளாதார வளர்ச்சி அடுத்தடுத்து கொண்டு போய் விட அளவுக்கு அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக அந்த திசா காலங்கள் இருக்குங்க. ஆனா அந்த திசையில பாதிப்பு கொடுக்குது, அது பிரச்சனை தருது அப்படின்னா அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் சம்பந்தம் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருந்தாலும் லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல அவங்க ஆட்சி பெற்று சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அல்லது உச்சம் பெற்று சம்பந்தப்பட்டிருந்தாலும் லக்னத்துக்கு மறையாம கேந்திர திருகோண ஸ்தானத்துல சம்பந்தம் பெறும்போது முதல் தர யோகமாகவும் நட்பலன்களும் யோகமான பலன்களும் அதிகமா தரும் அவங்களுடைய திசா காலங்கள். ஆனா லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடங்களை சம்பந்தம் பெறும்போது அதுக்குண்டான பிரச்சனைகள், பாதிப்புகள் அவங்களுடைய திசா காலங்களில் கொடுக்கும். ஒருவேளை நீச்சமாகவோ வக்ரமாகவோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பாதிப்பும் பிரச்சனையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு மனையை குறிக்கக்கூடிய 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாய் ஸ்தானம் அப்படிங்கிறது அதுல எல்லாம் அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. 9ஆம் இடம் பூர்வீகம், அதாவது 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அது மூலயமா பிரச்சனைகள் வரும். இந்த தந்தை உறவு மூலயமா பிரச்சனை வரும். ஜாதகர் லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு. சுகஸ்தானம் ஜாதகருக்கு உண்டான நோய் நொடியை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறத ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். ஆனா அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருங்க. அதுவே அந்த கிரகம் நல்ல அமைப்புல இருந்து பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலங்களை மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கும். அதுவே அந்த கிரகங்கள் ஏதாவது வக்கரம் பெற்று இருக்கும் பட்சத்துல ராகு கேதோட சம்பந்தம் பெறும்போது திசா காலங்கள் நட்பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அல்லது 6, 8, 12ஆம் இடத்துல மறைந்துதான் இருக்காங்கன்னா அந்த ஸ்தானாதிபதிகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா 6, 8, 12ஆம் இடத்துல ஏதாவது ஒரு விதத்துல இந்த லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதி பாக்யாதிபதியோட சுகாதிபதி ஏதாவது ஒரு விதத்துல மறைவு ஸ்தானத்துலதான் இருக்காரு, அப்பயும் நல்ல பங்கு தரக்கூடிய வாய்ப்பு உண்டா அப்படின்னா அப்ப மறைவு ஸ்தான அதிபதி எப்படி இருக்காங்க, வீடு கொடுத்த கிரகம் நல்ல பலம் பெற்றிருக்கா, நல்ல அமைப்புல இருக்கா, மறையாம இருக்கா, அதாவது அந்த ஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கா அல்லது உச்சம் பெற்றிருக்கா, மறைவு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, அந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல அந்த ஸ்தானாதிபதிகள் இருக்கா, இந்த மாதிரி அமைப்பு இருந்தா மறைவு ஸ்தானங்கள் இவங்க சம்பந்தம் பெற்றிருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. விபரீத ராஜயோகம் மூலயமாவும் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் வந்தாங்க. அந்த ஸ்தானாதிபதிகள் எந்த நிலைகள் இருக்காரோ அதுக்குண்டான பொருளாதார வசதி கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க. அந்த கிரகம் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்தானம் இந்த லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலங்கள் லட்சுமி யோகத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் அதிகமா அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலங்கள் முழுமையா தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. நன்றி, வணக்கம்.